உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மா, நீ என்ன பிளான் பண்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலமா. கௌதம், மாமாவே நம்ம நடிப்பை நம்பிட்டாரு. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற கடைசி வாய்ப்பு. அந்த நலனையும் தமையந்தியையும் ஒரே நேரத்துல காலி பண்றதுக்கு இதை விட்டா வேற நல்ல சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோ. தமையந்தியும் நலனும் ஒருத்தர் பாத்துக்கவே கூடாது. அவங்க 2 பேரும் பாத்துக்கிட்டாங்கன்னு வை, நம்ம பிளான் எல்லாமே சொதப்பிடும். என்ன பிளான்னே சொல்லாம நீ பாட்டுக்கு அந்த தமையந்தி கூட போன்னு சொல்ற. அவங்க கூட போய் நான் என்னமா பண்றது? டேய், உன்னை கூட அனுப்புறது அவளோட பாதுகாப்புக்கு இல்ல, அவ கூட போய் அவ கதையை முடிக்கிறதுக்கு தான். ஓ அப்படியாமா? சரிம்மா, இப்பதான் எனக்கும் புரியுது. மா, நான் பாத்துக்கிறேம்மா, நீ விடு. இங்க பாரு கௌதம், இன்னும் கொஞ்ச நேரத்துல தமையந்தி கீழே வந்துருவா. அவ வந்ததும் அவளை கூட்டிக்கிட்டு நான் சொல்ற வழியா கிளம்பு. அதுக்கப்புறம் நான் நலனுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு அவனை எங்கே லாக் பண்ணிடுறேன். ஓகேம்மா, நான் பாத்துக்கிறேன். இன்னையோட இவங்க 2 பேரையும் ஒழிச்சு கட்டிட்டு எல்லாத்தையும் நம்ம கைக்குள்ள கொண்டு வந்துடணும்டா. கவனமா இரு. அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். சரிம்மா. முதல்ல நலன் எங்க இருக்கான்னு கேக்குறேன். என்னம்மா? கட் பண்றான்டா. மறுபடியும் ட்ரை பண்ணுமா? என்னம்மா இது? ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு வர மாதிரி இருக்கு. தெரியலண்ணே, ஆனா ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸா தான் இருக்கு. இத்தனை வருஷமா நான் தேடிட்டு இருந்த பொண்ணை பார்க்க போறேன்றது ஒரு பக்கம், இப்போ அந்த பொண்ணே தமைந்திடான்றது ஒரு பக்கம். ரெண்டுமே எனக்குள்ள ஒரு பெரிய கொந்தளிப்பு உண்டாக்கி இருக்குண்ணே. தமயந்தியை பார்த்ததும் என்ன பேச போறேன்னு கூட தெரியலண்ணே. எப்படி யோசிச்சாலும் எந்த வார்த்தையும் கோர்வையா வரமாட்டேங்குது. ஏப்பா ஏப்பா கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுங்கப்பா. ஏண்ணே? நிறுத்துங்க, நான் சொல்றேன். ஏண்ணே, என்ன ஆச்சு? இவ்வளவு குழப்பத்தோட அங்க போய் அந்த பிள்ளைய பார்த்தா உங்களால என்னப்பா பேச முடியும்? கொஞ்சம் நிதானமா ரிலாக்ஸா போய் பேசினா தானே உங்க மனசுல என்னென்னலாம் இருக்கோ அதை பேச முடியும். அதுவும் பல நாளா மனசுக்குள்ள புதைச்சி வச்சிருந்தெல்லாம் பேசணும்ல. ஆமாண்ணே, என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் தமயந்தி கிட்ட சொல்ல முடியுமான்னு தெரியல. இன்னொன்னு, நான் சொல்றதெல்லாம் அவன் நம்புவாளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அதெல்லாம் நம்புவாங்கப்பா, ஆனா அதை நீங்க சொல்ல போற விதத்துல தான் இருக்கு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.